தாவீது சொல்றாரு, உம்மை நோக்கி என்ன செஞ்சேன், கூப்பிட்டேன். தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டதெல்லாம் நமக்கு சங்கீதமா மாறிடுச்சு. இதுல இருந்து ஸ்கேன் சென்டருக்கு வெளியே இருந்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமா, டாக்டர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்கல்ல, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, என் பிள்ளை இந்த வியாதிக்காக இத்தனை கிலோமீட்டர் போகுது, என்னை நோக்கி என்ன செய்யல. அதுல நம்ம ஆளுகளுக்கு பரமக்குடியில் ஒரு ஆள் ஊசி போடுறாரு, அப்படியா நான் போயிட்டு வருவா. சத்திரக்குடியில் ஒரு ஆள் ஊசி போடுறாரு, போவா. ஆனா தாவீது சொல்றாரு, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர். அப்ப ஏன் இந்த சத்திரக்குடியில் ஊசி போட்டவரால எல்லாரையும் 100 வருஷம் வாழ வைக்க முடியல? இன்னும் கொஞ்சம் பேர் உச்சப்புள்ளியில ஊசி போடுறாராம். அவர் என்ன மருந்து ஏத்துறாருன்னு ஒண்ணு எனக்கு புரியல. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். இன்னுமே உச்சப்புள்ளிக்கு போறேன், மண்டபத்துக்கு போறேன்னு ராம்நாட்டில் நல்ல மருத்துவர்களை கர்த்தர் தந்திருக்காரு. அல்லேலூயா. அவன் நல்ல பவரா வச்சு இறக்கிடுவான், அப்புறம் கிட்னி போயிடும். அங்க போனா தான் என்ன ஆகுதான், தாவீதுக்கு தெரியுது ஒரே ஒரு இடம் தான் என்ன சுகமாக்குறது, கர்த்தருடைய சமூகம் தான். அதனால தான் சொல்றேன், போங்க, இந்த போற நேரத்தை ஜெபமா மாத்திருங்க. ஆட்டோல போற நேரம், ஆண்டவரே இன்னைக்கு ஸ்கேன் பண்ண போறேன், அற்புதமா மாறட்டும். இன்னைக்கு நான் டாக்டரை தேடி போறேன், அற்புதமா மாறட்டும். அந்த டாக்டர் நீங்க படைச்ச மனுஷன் தான், எனக்கு சுகமும் அற்புதமும் தர்றது நீங்க தான் ஆண்டவரே. நீங்க உண்மையில இதை செஞ்சிருந்தீங்கன்னா போன தடவை நீங்க ஏமாற்றப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க செய்யல, நீங்க இந்த நேரம் டாக்டர் செஞ்சிருவார். உம்மை நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவர் கண்ணீர் வடிப்பார். சின்ன வயசுல உனக்கு பேரு கிறிஸ்தவ பேரு, பிறந்தது கிறிஸ்தவ குடும்பம், உன் வாயில இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க வராதா? பாருங்க, வராதா? ஏசாயா 33:3, ஏசாயா 33:3 வாசிங்க. அமளியின் சத்தத்தினாலே, ஏசாயா 33, எரேமியா 33:3, சாரிப்பா, எரேமியா 33:3 வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஏதோ ஒரு குடும்பத்துல இருந்து வந்த ரெபேக்காளுக்கு உள்ள ரெட்டை குழந்தை இருக்குன்னு ஸ்கேன் போடாமலே கர்த்தர் சொல்லி கொடுத்தாருயா. அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி சொல்லி கொடுத்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி ரெபேக்கால் போய் கேட்குறா, வயிற்றுக்குள்ள சண்டை நடக்குது, இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்குது, என்ன சண்டை ஆண்டவரே? உள்ள ரெட்டை குழந்தைங்க இருக்கிறாங்க. நம்மால் 1 ஸ்கேன் போடுறான், 2 ஸ்கேன் போடுறான், 3 ஸ்கேன் போடுறான், 4 ஸ்கேன் போடுறான். கடைசியில் குழந்தைகளுக்கு எவ்வளோ குறை, எவ்வளோ பிரச்சனை. கேட்டால் பார்க்காம விட்டுட்டோங்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. அப்போ கூப்பிட்டு பாரு, பிரச்சனையை மட்டும் இல்லை, எட்டாததையும் சொல்லுவாரு. 6வது வசனத்தை வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. பாத்தீங்களா, கூப்பிடாதனாலதான். அதனால டாக்டருக்கு போறதுக்கு முன்னாடி, ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி, மருத்துவமனைகளை அணுகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் குடும்பமா கணவனும் மனைவியும் ஜெபிச்சுட்டு போனா இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வரும். சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி, ஏமாற்றமே வராது, பரிபூரண சமாதானம். என்னவா? அட்லீஸ்ட் மனைவிக்கு தான் பிடிக்கலையா, நீ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, நான் அப்படி மாற மாட்டேனே. அப்ப எப்படி நீ எட்டாததும் எப்பப்பா மாற போற? பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் உனக்கு என்ன செய்வேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என் ஜனம் மொபைல் போன்ல இருக்கான், இன்டர்நெட்ல இருக்கான், டிவினா அவனுக்கு ரொம்ப பிடிக்குது, நானா பிடிக்கல, மனசு அழிச்சுக்கிட்டான். குடும்ப ஜபம்லாம் போதும் பாஸ்டர், போதும். ஏசாயா 50, ஏசாயால எடுத்து பாருங்க, 43:22. ஆண்டோடைய கண்ணீர். நான் இந்த வசனத்துக்கு ஆண்டோடைய கண்ணீர்னு தான் பேர் வச்சிருக்கேன். வாசிங்க 43:22. ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இவ்வளவு வியாதி வந்து கூப்பிடலையாப்பா? இஸ்ரவேலே இவ்வளவு பிரச்சனை வந்து கூப்பிடலையாப்பா? இன்னும் நீ குடும்ப ஜெபத்தை தொடங்கலையாப்பா? இன்னும் என்ன நோக்கி கூப்பிடலையாப்பா?
இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனசலித்து போனாய். சினிமா உனக்கு மனச்சலிப்பு உண்டாக்கல, நாடகம் மனச்சலிப்பு உண்டாக்கல, உலகம் மனச்சலிப்பு உண்டாக்கல, போன் மனச்சலிப்பு உண்டாக்கல. வேணா ஆண்டவர்னா ஆமா உபவாச ஜெபம், ஒரு நாள் தான் லீவு. அடுத்த வசனத்துல பாருங்க, உன் ஆடுகளை தகன பலியாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனமனவும் இல்லை. எத்தனை வாலிபர்கள் ஆண்டவரை பலிகளால கனம் பண்ணி, ஸ்தோத்திர பலிகள். அப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை செஞ்சாருன்னு நீங்க நினைக்கல, என்ன கனம் பண்ணல. ஆனா காட்டுல கிடக்கிறதெல்லாம் அவரை கனம் பண்ணுதான். அதுக்கு அடுத்த வசனமா, அதுக்கு அடுத்த வசனம்னு நினைக்கிறேன். காட்டுல கிடக்கிறதெல்லாம் அதுக்கு முந்தின வசனம்னு நினைக்கிறேன். 21 பாருங்க, 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கோட்டான் குஞ்சுகளை நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்காக வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் வேலை இல்லாம, வாழ முடியாம, நல்ல வீடு இல்லாம நம்ம ஆண்டவரை கனம் பண்றோமா? வாழ்க்கையில சின்னதா வியாதி வரும்போதே கையை மேல உயர்த்திடணும், ஆண்டவரேன்னு சொல்லணும். வியாதி ரொம்ப பெருசாகி டாக்டர்கிட்ட போய் கிழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நீங்க சுகமாக்கிருங்க ஆண்டவரே, அவன் கத்தி தொடறதுக்கு முன்னாடி நான் மன்னிப்பு எடுக்கணும், மன்னிப்பு எடுக்க நான் சரி பண்றேன், உண்மை நோக்கி கூப்பிடுறேன். படுக்கையில கூட கத்துறோமா, ஆனா இயேசுன்னு சொல்ல மாட்டோமா? பாருங்க, ஆண்டவர் சொல்றார், ஓசியா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சாரி ஓசியா 7:14. நான் ஜெபிக்க, அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது அலறாங்களா, அம்மா ஆத்தா அப்பா அப்படின்னு கத்துறாங்களாம். ஆனா இருதயத்துல கூட தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுறதில்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் கூடுகிறார்கள். எங்கேயாவது சோறு போடுறாங்கன்னா போயிடுறாங்களாம், திராட்சை ரசம் கிடைக்குதுன்னா போயிடுறாங்களாம், எங்கேயாவது சோறு கிடைச்சா போயிடுறோம். ஆனா என்னை வெறுத்து விலகி போகிறார். வயசானவங்களே, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. என்ன கூப்பிடுங்க? என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க, என்னை சுகமாக்குங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப 4 காரியம் சொன்னேன். நீதி செய்யும் போது சுகவாழ்வு கிடைக்கும். கர்த்தர் ராஜாவா இருக்கும்போது என்ன கிடைக்கும்? சுகவாழ்வு கிடைக்கும். நம்ம வியாதிப்படும் போது சபையின் மூப்பர்களை வரவழைக்கும் போது நமக்கு ஒரு சுகத்தையும் மன்னிப்பையும் கொடுக்கிறார். 4வது கூப்பிடணும். ஏன்னா நைட்டு நேரத்தில் ஒரு வயிற்று வலி வந்துருச்சுன்னா சில நேரம் பாஸ்டர் கூட ஃபோன் எடுக்காமல் போகலாம், ஆனால் கர்த்தர் ஃபோன் எடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக ஃபோன் எடுப்பார், கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஒரு தடவை நைட்டு 12 மணிக்கு ஒரு ஃபோன் கால், நான் பயந்துட்டேன். எப்பயும் சைலண்டில் இருக்கும், வேற ஒரு மொபைலாவது சைலண்டில் இல்லாமல் வச்சுருப்பேன். அன்னைக்குன்னு பார்த்து ஆண்டவர் என் மொபைலை சைலண்டில் போடாமல் விட்டுருந்தார். எந்திரிச்சு வெளியே வந்தால் இருட்டு. தம்பி முனீஸை கூப்பிடலான்னு பார்த்தேன். சரி, மனுஷன் வேலை பார்த்துட்டு வந்து கஷ்டப்படுறவனை எப்படி கூப்பிட்றது? பையன் கேட்டை திறந்து வெளியே போனால் பாத்ரூமில் விழுந்து கிடக்கிறாரு. எப்படி தூக்குறதுன்னே தெரியல. நைட்டு 12-12:30 மணி. ஆமாம், கொஞ்சம் அவரும் ட்ரை பண்ணார். பிடிச்சு தூக்கி எடுத்து கொண்டு வந்து கட்டிலில் போட்டு வந்தேன். நம்ம மனுஷங்க இப்படி தாங்க, எப்போ விழுவோம், எப்போ என்ன ஆகும்னு தெரியலங்க. நம்மளை காப்பாற்ற ஒரு பரமபிதா இருக்கிறாருங்க. அதனால தான் சொல்லுவேன், உறவுகளுக்காக எப்பயும் நன்றி செலுத்துங்க. உறவுகளை எப்பயுமே காயப்படுத்தாதீங்க. அது மகனாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும். ஆமாம், அது நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அது எல்லாம் நம்ம கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நீங்களும் அப்படியே நடந்துக்கிறங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நீ என்ன நோக்கி கூப்பிடல, படுக்கையில கூட சாப்பாட்டுக்கு தான் கேட்குற, என்ன நோக்கி நீ கத்த மாட்டேங்கிறிய. இன்னைக்கு இந்த நேரத்தில், இந்த மாதத்தில் தேவன் எனக்கு ஏதாவது செய்யணும்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அப்படி போட்டிருக்கா? நான் வசனத்தை கரெக்டாக சொல்றேன்னா இல்லை, இரவும் பகலும் தம்மை நோக்கி. நைட்டு 3 மணிக்கு முழிப்பு வந்துருச்சுன்னா, இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையப்பா, இன்னும் அவமானம் மாறலையப்பா, இன்னும் இந்த வியாதி என்னை விட்டு போகலையப்பா, இன்னும் இந்த நிந்தை என்னை விட்டு போகலையப்பா, அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, தூங்கிடுவீங்க.
ஆண்டவர் சீக்கிரம் அற்புதம் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும். அடிக்கடி இந்த முழிப்பு வர்றது எதுக்குன்னா, நம்ம அற்புதத்தை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆண்டவர் பாப்பார். 3 AM ராமநாதபுரத்துலேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. 3 AM இந்த விண்ணப்பத்துக்கு இன்னைக்கே பதில் கொடுக்கணும்னு சொல்லுவார். படுக்கையில் புலம்பாத, அம்மா ஆத்தான்னு கத்தாத, உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. எனக்கு ஒரு பிள்ளைய தந்தீங்க, இன்னும் அவனுக்கு ஒரு நல்ல புத்தி வரல, உதவி செய்யும் ஆண்டவரே. அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கட்டமைக்கணும் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டுறக்கூடாது ஆண்டவரே. ஆமாம், எருசலேமை புகழ்ச்சி ஆக்குற வரைக்கும் நீங்க தான் எருசலேம். உங்க வாழ்க்கை அலங்காரம் மாத்துற வரைக்கும் தொந்தரவு பண்ணிட்டே இருங்க, விடாதீங்க.